பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஆமென். ஆமாம், ஏதோ அவர் இறங்கி வந்தார் சொன்னாங்க, மேல் மாடியில் 120 பேர் மேலே இறங்கினாராம், எல்லாரும் நவமான பாஷைகள் எல்லாம் பேசினாங்களாம், அதோடு நாம் முடிச்சிடுறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையை நல்லா புரிஞ்சுக்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் முத்திரையாக, ஒரு முத்திரையாக, அச்சாரமாக இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரத்திற்கு போன பிறகு, விண்ணகத்திற்கு போன பிறகு முழுவதையும் ஆளுகை செய்ய பரிசுத்த ஆவியானவர் தன் கரத்தில் எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இறங்கி வந்து அவர் முழுமையாக ஆளுகை செய்ய தன் கையிலே எடுத்துக்கொண்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவேதான் திருச்சபை முழுவதும் ஆவியானவர் கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எந்த மனிதனாலும் இந்த திருச்சபை இயங்கவில்லை. இவர் தான் இயக்குறாரு, அவர் தான் இயக்குறாருலாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் முழு திருச்சபையையும் ஆவியானவர் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியினால தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலேயும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றார், எருசலேமில் காத்திருங்கள். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலையும் நீங்கள் எங்க காத்திருக்கணுமா? எருசலேமில் காத்திருங்கள், எருசலேமில் காத்திருங்கள். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஏற்கனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தொட்டு உணர்ந்தவர்கள், தொட்டு பார்த்திருக்காங்க. தேவப்பிள்ளையே, அவர்கள் இயேசுவோடு பேசினார்கள். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் இயேசுவோடு பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவோடு உணவு உண்டார்கள், உறங்கினார்கள், அவரோடு நடந்தார்கள், அவரோடு கூட தங்கி இருந்தார்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர்களை விட்டு போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெறும் வரை காத்திருங்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை, தூய ஆவியானவரை பெறும் வரையிலையும் நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் நீ புறப்பட்டு செல்லக்கூடாது. ஆமென். இட்ஸ் a beautiful instructions. தெய்வம் சொல்லி இருக்கிறார் ஐயா. தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை, நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லவே கூடாது என்று கட்டளையாக அவர் பிறப்பித்திருக்கிறார். கடவுள் கொடுத்த கட்டளை. ஒருவேளை நீ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பிலீவராக, விசுவாசியாக, நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கலாம். ஒரு ஊழியமே நீங்கள் செய்யலாம். அவனுக்கு என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவன் விசுவாசியே கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நாம் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய விசுவாசிகள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீங்க. அதே நேரத்தில் ஒரு ஊழியக்காரர்களாகவும் இருக்கிறீங்க.
ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியா இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் அவன் விசுவாசியும் இல்லை, அவன் ஊழியக்காரனும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் எடுத்துடுறாங்க. ஓகே ஃபைன், நாங்கள் படி செய்கிறோம். ஆனால் பரலோகம் அங்கீகரிக்கணுமே, பரலோகம் அங்கீகரிக்கணுமே. அதான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று திருத்தூதர் பணி 19வது அதிகாரம் 2வது வசனத்தில் பரிசுத்த பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆமென். அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா, தூய ஆவியானவரால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? ஒரு கேள்வியை போட்டு அப்படி கேட்குறாரு. அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன அர்த்தம்? நாங்கள் விசுவாசிகளான பொழுது ஒரு மனிதன் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு கூற்றை இங்கே பதிவு பண்ணுகிறார். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கடவுள் ஆவி என்று பெயரில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் தூய ஆவியாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரின் ஆவி, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு தேவ ஆவியானவர் என்று பொருள்படுகிறது. அந்த தேவ ஆவியானவர் செயல்படுகிறார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளையே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் ஆண்டவரின் ஆவி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஏதோ ஒரு ஆவியானவர் என்று நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் உன்னால் ஜெபிக்கவும் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் நீ தேவனிடத்தில் எந்த அனுக்கிரகமும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆமென். காரணம், அவர் ஆள் தத்துவம் உடையவர். அவர் ஒரு ஆள் தத்துவம் உடையவர். அவரை நாம் காணவும் முடியாது. காரணம், அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் உணரலாம், அவரை நன்றாக உணரலாம், அழகாக உணரலாம், அவரை அழகாக பெற்றுக்கொள்ளலாம். நமக்குள்ளாக அவரை பெற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ளாக ஒரு அழகான களிகூறுதல், சந்தோஷம், ஆவியானவர் உள்ள வந்தவுடனே ஒரு ஜாய், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆர்ப்பரிப்பு, அது நம்மை அறியாமல் அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நிறைவு. தேவப்பிள்ளையே, பல அனுபவங்களை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள இயலும். அநேக அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதை குறித்து தொடக்க நூல் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவருடைய ஊழியம் அங்கேதான் தொடங்குகிறது. மண்ணுலகில் உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ பிள்ளையே, இதற்கு முன்பாக அவர் திருத்துவ கடவுளாக இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? திருத்துவ கடவுளாக இருந்தார். இந்த அசைவாடுதலின் மூலமாக ஒரு செயலை இந்த பூமியிலே இவர் நடப்பித்து தந்தார். ஆமென். இந்த அசைவாடுதல், அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீரின் மீது ஆவியானவர் அசைவாடினார் என்றால் பிதாவினிடத்தில் இருந்தவர், திருத்துவத்தில் இருந்தவர், அவர் உடனே ஊழியத்தை தொடங்குகிறார். முதல் ஊழியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? அசைவாடுதல் மூலமாக.
ஒரு செயலை இந்த பூமியிலே அவர் தொடங்கினார். எப்படி தொடங்கினார்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமான அந்த நேரத்தில், ஒழுங்கின்மையும் வெறுமையுமான அந்த நேரத்தில் ஆவியானவருடைய அசைவாடுதல். நம்ம சொல்றோம் இல்லையா, பாட்டு பாடுறோம் இல்லையா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இல்லையா? அசைவாடுதல், ஆவியானவருடைய அசைவாடுதல் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது தேவ பிள்ளையே. இன்றைக்கு மனித வாழ்க்கை கூட ஒழுங்கின்மையாக தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஒழுங்கின்மை வெறுமையுமான ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் இது இருக்கிறது. ஆவியானவருடைய அசைவாடுதல் காணப்படுமானால் இருள் நீங்கி வெளிச்சம் அந்த இடத்துல வந்துடும். இருள் நீங்கி ஒரு வழி உனக்கு உண்டாகும். அவருடைய நிறைவை நாம் பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் ஒருவன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டாலும் ஆவியானவர் மகத்தான செயல்களை நடப்பிக்கின்ற பட்சத்தில் அவன் இருளின் வாழ்விலிருந்து வெளிச்சத்துக்கு வரான். அவர் உள்ள வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த இருளின் ஆதிக்கம், அந்த இருளினுடைய நயவஞ்சகம், அந்த இருளினுடைய மாய்மாலம் அது விலகி வெளிச்சம் வந்துடும். பிரைஸ்லாம். அப்போ தூய ஆவியானவர் அவனுக்குள்ளாக வரும்பொழுது அவனுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் உண்டாகிற, அகத்தில் வெளிச்சம் வந்துடுச்சுன்னா முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அகத்தில் வெளிச்சம் வந்துடுச்சு. ஐ ரிசீவ் த மைட்டி அனாயிண்டிங் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். டோட்டலாக நான் மாற்றப்படுறேன். அவர் உள்ளே வந்துட்ட உடனே நான் டோட்டலாக மாற்றப்படுகிறேன். என் பேச்சு மாறுகிறது, என் சிந்தனை மாறுகிறது, என் செயல் மாறுகிறது, என்னுடைய எல்லா காரியமும் அவர் மாற்றுகிறார். ஆமென். அப்போ தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ கேட்கலாம், ஏன் இந்த தூய ஆவியானவர் தேவை? ஏன் இந்த தூய ஆவியானவர் எனக்கு வேணும்? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்? அவர் வந்தால் தான் எனக்கு எல்லாம் நடக்குமா? அவர் இருந்தால் தான் எனக்கு செய்வாரா? இப்படி ஒரு கேள்வியை உனக்குள் நீ வைத்து கொண்டால் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கனாக்கா உங்கள் உள்ளத்தில் நல்லா பதித்து கொள்ள இயலும். பிரைஸ்லாம். அது உள்ளத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். அவர் ஏன் வந்தார், எதற்காக அனுப்பப்பட்டார், ஏன் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ்லாம். இன்றைக்கு காலகட்டத்தில் தூய ஆவியானவரை குறித்ததான தவறான, அவரை குறித்த தவறான விளக்கங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறது. தவறான விளக்கங்கள் இன்றைக்கு பல இடங்களில் இப்படி தான் போதிக்கப்படுகிறது. தவறான போதனை. என்ன சொல்லுவாங்க? அவர் அன்றைக்கு ஒரு நாள் தான் இறங்கினார், அன்றைக்கு ஒரு நாள் தான் இறங்கினார், அதுக்கப்புறம் அவர் இறங்கலை, அவர் இல்லை, இப்படி என்ற போதனையும் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் இறங்கவில்லை என்றும் சொல்லுகிறார்கள். அவர் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அவர் பெந்தகோஸ்தே நாளில் தான் இறங்கினார், இப்பொழுது இல்லை. இப்படி ஒரு போதனைகளும் இருக்கிறது. நான் வள்ளியூர் பகுதியில் களக்காடு என்ற ஒரு சின்ன ஊர் இருக்குது. வள்ளியூர்லேருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் பூந்து போனோம். அங்கே நாங்கள் ஒரு பணி செய்தோம். அங்கே இருக்கிறவர்களுக்கு தூய ஆவியானவரை குறித்து போதனை இருக்குது, விழிப்புணர்ச்சி கிடையாது. போதனை இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார், அவ்வளோதான். அதை குறித்ததான அனுபவங்களும் கிடையாது. இன்றைக்கு அப்படி தான் நிறைய இடத்துல இருக்குது. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, இது சாதாரண போதனை இல்லை, தவறான போதனை. இது எப்படிப்பட்ட போதனை? ஒரு தவறான போதனை, தவறான உபதேசம். இன்னொரு போதனை இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார், ஆனால் இப்படி யாரும் கையை தட்டி சத்தம் போட்டு கூச்சல் போட்டு. எதத்தை நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவர் ஆரவாரத்தோடு இறங்கி வருவார். ஐயா ஆமென். அவர் ஆரவார சத்தத்தோடு இறங்கி வருகிற பெரும் இறைச்சலோடு கூட அவர் எப்படியெல்லாம் கைத்தட்டி சத்தமாக கூச்சலிட்டு
அந்நிய பாஷையெல்லாம் பேச வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி துர்போதனைகள். ஆமே. பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றால் மாத்திரம் போதும் அப்படின்ற இன்னொரு போதனை. வரத்தை பெற்றுட்டா மாத்திரம் போதும். இன்றைய கிறிஸ்துவ உலகில் இப்படிப்பட்ட ஒரு துர்போதனைகள் உலாவி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தத்தையே காணும், சத்தத்தையே காணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி ஒரு கருத்துக்களை உள்ளே வைத்திருக்கிறாங்க. அதனால தான் ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதற்கு ஒரு சில வசனங்களையும் எடுத்து கையில் வச்சுக்குவாங்க. வேதத்தில் எல்லாருக்கும் ஒரு வசனத்தை ஆண்டவர் வச்சுக்கிறார் போல இருக்கு. அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து கையில் வச்சுக்குவாங்க. இந்த வசனத்தை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். திருத்துதர் பணி 2வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். நல்லா கவனமா கேளுங்க. நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். நல்லா கவனிச்சிங்களா? தேவப்பிள்ளையே நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நாம் விசுவசிக்க வேண்டும். ஆமென். தூய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் நம்ப வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக சொல்றேன். மனித வாழ்வில் மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். மனித வாழ்வில் மனிதனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் தந்த ஒளியாக, தீபமாக இயங்குகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நாம் முதல்ல நம்பணும். ஆமென், விசுவசிக்கணும், நம்பணும். 2வது, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால புரிஞ்சுங்க, அனுபவத்தை புரிந்து கொள்ளணும், அவருடைய ஒவ்வொரு அசைவையும். அதே நேரத்தில் அந்த அனுபவத்தை நாம் கேட்கணும். நமக்கு வேணும், ஆண்டவரே அந்த அனுபவம் எனக்கும் வேணும். அப்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது தான் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மனித வாழ்வில் மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு ஒளியாக, தீபமாக இருக்கிறது. இதுதான் மனிதனுக்குள் இருக்கின்ற உயர்ந்ததான ஒரு கிருபை. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபை என்னன்னாக்கா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த தூய ஆவியானவர் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் இதை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு, ஆனால் இருக்கிறத நம்மளால் உணர முடியலை. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உணர முடியலை. கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்குள்ளே நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவியை, நம்முடைய சரீரத்தை அவர் ஆளுகை செய்கிறார். அதனால தான் உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருப்பது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர் ஆளுகை செய்ய விரும்பினார். அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு மனிதன் என்ன பண்ணிட்டான், இந்த நிலையை அவன் சரியாக புரிந்து கொள்ளாததுனால பல உபாய தந்திரங்களை அவன் தனக்குள் தெரிந்து கொண்டான். அந்த உபாய தந்திரங்களுக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான். அதாவது என்னன்னு சொன்னால், கடவுளுடைய திட்டத்தை சிதைக்கிறான். கடவுளுடைய திட்டத்தை சிதைத்து விட்டான் என்று கூட சொல்லலாம். அப்போ கடவுள் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு.
அப்போ என்ன நடக்கிறது? அவனுடைய வாழ்க்கையிலும் சரி, அவனுடைய ஊழியத்திலும் சரி, ஒவ்வொரு பகுதிகளாக என்ன ஆகுது? பலவிதமான அந்நிய ஆவிகள் உள்ளே நுழைகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க, என்னை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்குது. அந்த தேவ திட்டத்தின் நிமித்தமாக அவர் எனக்குள்ளாக ஒரு ஆவியை அனுப்புகிறார், அவருடைய ஆவியை. அந்த ஆவியானவரை நான் சரியாக புரிந்து கொண்டு செயல்படாமல் நான் எனக்குள்ளாக ஒரு உபாய தந்திரத்தை ஏற்படுத்திக்கிட்டு நான் கடவுளை விட்டு விலகும் பொழுது வேறு ஆவிகள் எனக்குள் வந்து செயல்படுகிறது. இன்னொரு ஆவிக்கு நான் இடம் கொடுக்குறேன். புரிஞ்சுதா? இன்னொரு ஆவிக்கு நான் இடம் கொடுக்குறேன். அப்போது இந்த அந்நிய ஆவிகளுடைய தாக்குதலை நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு குடும்பங்களில் பலவிதமான வல்லமையினால், பலவிதமான தாக்குதலினால் அந்த குடும்பங்கள் தாக்கப்படுகிறது. குடும்பங்கள் தாக்கப்படுகிறது. கடவுள் ஒரு மேன்மையை தான் நமக்கு வைத்திருக்கிறார். கடவுள் ஒரு மேன்மையான காரியத்தை தான் எனக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் நான் அதை விட்டு விலகும் பொழுது வேறு ஆவிகள் உள்ள வருது. நானே திறந்து விடுறேன் கேட்டேன். இன்றைக்கு ஒவ்வொரு சமுதாயமும் பலவிதமான ஆவிகளினால் கட்டப்பட்டு இருக்கிறது, தாக்கப்பட்டும் இருக்கிறது, பலவிதமான ஆவிகளினால். அதே நேரத்தில் ஒவ்வொரு தேசங்கள் கூட இப்படி பலவிதமான ஆவிகளினாலே தாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், ஆட்கொள்ளப்படுகிறதையும் பார்க்கிறோம். பல தேசங்கள் வேத வசனத்தின்படி நீ பார்க்கும்போது ஒவ்வொரு தேசத்தையும், ஒவ்வொரு கிராமத்தையும், ஒவ்வொரு பட்டணத்தையும், ஒவ்வொரு ஊர்களையும் அவன் சிதைத்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஆவிகள் ஆளுகை செய்கிறது. ஒவ்வொரு விதமான ஆவிகள் அதுகள் என்ன பண்ணுதுனாக்கா அந்த கிராமத்துக்குள்ள நுழைய விடாதபடி கட்டப்படுக்குது. ஒரு சில கிராமங்களில் உங்களால் செய்தி கொடுக்க முடியாது. ஒரு சில கிராமத்துக்குள்ளார உங்களால் நுழையவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய கொள்ளை அடிக்க முடியாது. கொள்ளை அடிக்கவே முடியாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிசாசுகள் இருக்கு, ஒவ்வொரு பிசாசுகள் இருக்கு. ஆகவே தான் வேத வசனத்தின் மூலமாக இதை நாம் விளங்கி கொள்ள முடியும், சாதாரணமாக முடியாது. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தான் இவைகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இன்னைக்கு அநேக யுத்தங்கள் நடக்கிறது என்றால் இந்த ஆவிகளுடைய செயல்கள் தான் யுத்தம். யுத்த மேகம் இந்த ஆவிகள் தான். இந்த ஆவிகள் தான் தாக்குதல்கள், கலவரங்கள், இன கலவரங்கள் உண்டு பண்ணுகிறது. இந்த கலவரங்கள்லாம் இப்படி தான் ஏற்படுகிறது. இந்த ஆவிகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் வரும்போது குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது. ஏன் சிதறடிக்கப்படுகிறது? எதனால் சிதறடிக்கப்படுகிறது? நல்லதானே கல்யாணம் பண்ணோம், நல்லதானே வாழ்ந்தாங்க, நல்லதானே நல்லா நடந்தது. ஆனால் ஏன் குடும்பங்கள் பிரிகிறது? இந்த ஆவியின் செயல்பாடு. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீட்டு மேலேயும் சண்டை மூட்டுகிற ஆவிகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லா வீட்டு மேலேயும் சண்டை மூட்டுகிற ஆவிகள் படுத்துக்கிட்டு இருக்குது, எல்லார் வீட்லேயும். உனக்குள்ள ஆவியானவர் இருந்தார், அதால் எழும்ப முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் இன்றைக்கி ஏன் வருது இந்த பிரச்சனை? ஒவ்வொரு பிரச்சனையும் ஏன் வருது? ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள. அதனால தான் குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்வில், அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிகள் புகுந்துருச்சுன்னு சொன்னால் தற்கொலைகள் நடக்கிறது. சூசைட் ஸ்பிரிட் இதுதான் வேலை செய்யும். தற்கொலை ஆவிகள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் இந்த ஆவிகள் செயல்படும். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆமென்.